வணக்கம். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் முதல் வேட்பாளர் பட்டியலை தற்பொழுது அதிமுக வெளியிட்டிருக்கிறது. முதல் கட்டமாக 23 தொகுதிகளுக்கான அந்த வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எடப்பாடி தொகுதியில் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வேப்பனஹள்ளியில் KP முனுசாமி அவர்கள் கழக துணை பொதுச் செயலாளர் அவர்கள் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திண்டுக்கல்லில் பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களும், நத்தம் தொகுதியில் நத்தம் ரா விஸ்வநாதன் அவர்களும் போட்டியிடுகிறார். தொண்டாமுத்தூர் தொகுதியில் SP வேலுமணி அவர்களும், குமாரபாளையத்தில் தங்கமணி அவர்களும் போட்டியிடுகிறார். ராயபுரத்தில் ஜெயக்குமார் அவர்களே மீண்டும் களம் காண இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே ராயபுரம் தொகுதியில் போட்டியிடுவதற்கான பணிகளை ஜெயக்குமார் அவர்கள் தொடங்கி இருக்கிறார். மயிலம் சட்டமன்ற தொகுதியில் CV சண்முகம் அவர்கள் போட்டியிடுவதற்கான அந்த பணிகளை தற்பொழுது தொடங்கியிருக்கிறார். மதுரை மேற்கில் செல்லூர் ராஜு, தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில் KP அன்பழகன் அவர்கள் போட்டியிடுகிறார். நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் அமைச்சர் காமராஜ் அவர்கள் போட்டியிடுகிறார். வேதாரண்யத்தில் OS மணியன் அவர்கள், விராலிமலை தொகுதியில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கோவில்பட்டியில் கடம்பூர் ராஜு அவர்கள் போட்டியிடுகிறார். திருமங்கலத்தில் RB உதயகுமார், சிவகாசியில் KT ராஜேந்திர பாலாஜி, மதுரவாயிலில் பெஞ்சமின் அவர்கள், கலசப்பாக்கத்தில் அக்ரி SS கிருஷ்ணமூர்த்தி, திருப்பரங்குன்றத்தில் தற்பொழுது MLA-வாக இருக்கக்கூடிய ராஜன் செல்லப்பா அவர்களே மீண்டும் போட்டியிடுகிறார். பவானி சட்டமன்ற தொகுதியில் KC கருப்பண்ணன் அவர்கள் போட்டியிடுகிறார். ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் KC வீரமணி அவர்கள் போட்டியிடுகிறார். கரூர் தொகுதியில் MR விஜயபாஸ்கர் அவர்கள் போட்டியிடுகிறார். அரியலூரில் தாமரை S ராஜேந்திரன் அவர்கள் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைவருமே அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள் மற்றும் முன்னணி நிர்வாகிகள் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாரம்பரியமான அதிமுக தொகுதிகள் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாஜக, பாமக, அமமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் இன்று அறிவிக்கப்பட இருக்கின்றன. அதற்கு பின்பு மற்ற தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் பட்டியலானது வெளியாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த முறை CV சண்முகம் அவர்கள் விழுப்புரம் தொகுதியில் இருந்து மாறி மயிலம் தொகுதியில் போட்டியிட இருப்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த முறை விழுப்புரத்தில் லட்சுமணன் அவர்களிடம் தோல்வி அடைந்த நிலையில் இந்த முறை தொகுதி மாறி போட்டியிடுகிறார். மற்ற அதிமுகவின் வேட்பாளர்கள் அனைவரும் அவர்களுடைய பாரம்பரிய தொகுதியில் போட்டியிடுகிறார்கள். திண்டுக்கல் சீனிவாசனாக இருக்கட்டும், நத்தம் விஸ்வநாதன், தொண்டாமுத்தூரில் SP வேலுமணி, குமாரபாளையத்தில் தங்கமணி, மதுரை மேற்கில் செல்லூர் ராஜு, பாலக்கோடு KP அன்பழகன், நன்னிலத்தில் காமராஜ், வேதாரண்யத்தில் OS மணியன், விராலிமலையில் C விஜயபாஸ்கர், கோவில்பட்டி கடம்பூர் ராஜு உள்ளிட்டவர்கள் பாரம்பரியமாக அந்த சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள். தற்பொழுதும் MLA-வாக இருக்கக்கூடியவர்கள். கரூரில் மட்டுமே கடந்த முறை MR விஜயபாஸ்கர் அவர்கள் தோல்வியுற்ற நிலையில் தற்பொழுது மீண்டும் அதே கரூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட இருப்பது குறிப்பிடத்தக்கது. அவரை எதிர்த்து செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த முறை மீண்டும் நிறுத்தப்படுவாரா அல்லது செந்தில் பாலாஜி அவர்கள் தொகுதி மாறுவாரா என்பதனை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். தற்பொழுது 23 சட்டமன்ற தொகுதிகளுக்கான அந்த வேட்பாளர் பட்டியலை முதல் கட்சியாக அஇஅதிமுக தமிழ்நாட்டில் வெளியிட்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய ஒரு சில தினங்களில் அனைத்து கட்சிகளின் வேட்பாளர் பட்டியலும் அடுத்தடுத்து வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.